என்ன சாணி அடி பார்த்தீங்களா? தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட முடிய போகுது. இன்னைக்கு கூட மக்கள் திமுக வேட்பாளர்களுக்கு சாணி அடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் திமுக வேட்பாளர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. திமுகவுக்காக யார் யார் ஓட்டு கேட்க போறாங்களோ எல்லாரையும் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு செஞ்சுட்டு வந்தாங்க. நேத்து கூட இந்த திண்டுக்கல் லியோனி அப்படிங்கிற ஒரு சாக்கடை வாயா இருக்கால, திமுகவோட ஆபாச பேச்சாளர், அவன் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கான். அங்க போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் தெரியுமா, ஸ்டாலினோட ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா, பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு வாயில வடையா சுட்டுட்டு இருந்த வேளையில திடீர்னு அந்த கூட்டத்தில் கோபத்தோட ஒரு வீரன் சரக்கு பாட்டில் எடுத்து மண்டை குறி பார்த்து அடிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் அப்படியே வந்து அந்த வண்டியில் அந்த பாட்டில் பட்டு உடஞ்சி தெரிக்குது. இந்த காட்சியை பார்த்தோன்னே தமிழக மக்களுக்கு யாருக்குமே பரிதாபம் வரல. அந்த பாட்டில் வீசினாரு பாருங்க, அவர் மீது கோபம். என்ன கோபம் அப்படின்னா, யோ அடிச்சதான் அடிச்ச, அந்த ஆளு மண்டையை பார்த்து அடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு எல்லாருமே நிறைய பதிவுகளை போடுறத காண முடிஞ்சுது. ஏன் இந்த ஆளை போட்டு இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தமிழ் பெண்களை பற்றி கொச்சையா பேசியிருக்கான் இந்த கிறுக்கு பைய லியோனி. சீட்டு போடலாம், ஒரு நகை சீட்டு போடலாம், ஆனா இதே 2000 ரூபாய் ஆம்பளைக்கு கொடுத்தா வேட்டி சீட்டு போட முடியுமா? இப்படி திமுகவினரை தமிழக மக்கள் மிதின்னு ஒரு பக்கம் மிதிச்சிட்டு வரையில, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா படு கேவலமா இருக்கு. 5 வருஷம் திமுக தமிழகத்தை எப்படி தெரியுமா ஆட்சி செஞ்சது, ஐயோ சட்டம் ஒழுங்குலாம் சூப்பர். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த திமுக காரங்க டிஆர்பி ராஜா போன்றவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு இவரும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாம, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களோட போட்டி கிடையாது, அமெரிக்கா ஜப்பான் சீனா போன்ற நாடுகளோட தான் போட்டி அப்படின்னு கதையை விடுவாங்க பாரு. ஆனா திமுக 5 வருஷம் தமிழகத்தை எப்படி ஆட்சி செஞ்சது, தமிழக மக்கள் எப்படி காரி துப்புறாங்க அப்படிங்கிறத நேற்று முதலமைச்சர் சென்னை திமுக என்ன சொல்லுவாங்க, சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு பயங்கர பில்டப்பை போடுவாங்கல்ல, அப்படிப்பட்ட சென்னை திமுக கோட்டை கிடையாதுடா, அது ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி முதலமைச்சர் நேற்று சென்னையில் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. ரோட் ஷோ அப்படின்னு பேர் தான் ரோட் ஷோ, ஆனால் வெறும் ரோடு எம்டியாக கிடக்கு, எங்கடா எவனையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிஞ்ச அளவு பில்டப் பண்ணி கையை இப்படி காட்டிட்டு போறாரு. ஆனால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா கூட காணா. அங்கங்கே 200 ரூபா ஊப்பிகள் மட்டும், எப்படா 200 ரூபா தருவீங்க, 200 ரூபா கொடுத்தா நாங்கள் ஓடி போக வேண்டாம், நாங்கள் ஒயின் ஷாப்புக்கு அப்பா கடைக்கு ஸ்டாலின் கடைக்கு போய் வீரன் சரக்கை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம்டா அப்படின்னு வேண்டா வெறுப்பா நின்றுட்டு இருக்க காட்சிகளை காண முடிஞ்சது. இதுதான் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை 5 வருஷம் ஆட்சி செஞ்சார்ல, அவருடைய ஆட்சியோட லட்சணம் இதுதான். சாமானிய மக்கள் திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் மதிக்கவே கிடையாது. நேற்று இந்த வதந்தி டிவி எப்படிப்பட்ட டிவி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 24/7 திமுகவுக்கு சொம்பு தூக்குறது தான் இந்த டிவியோட வேலையே. அதுலேயே கருத்து கணிப்பு வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு சாதகமாக 98 தொகுதிகள், அதிமுக கூட்டணிக்கு சாதகம் 91 தொகுதிகள், தவிகவுக்கு 2, பேலன்ஸ் 43 கடும் போட்டி அப்படின்னு. ஏன்னா உண்மையை எந்த சேனல்லையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. திமுகவோட அராஜகம் அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் வதந்தி டிவியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கருத்து கணிப்பை எடுத்தவர் இறுதியாக உண்மையை சொல்கிறதுக்கு வாய் எடுத்துட்டு, ஐயையோ இவங்கள்ட்ட உண்மையை பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் கம்கமாக அப்படியே பேசாமல் போனதை காண முடியுது. நிச்சயமாக வதந்தி டிவியில் இந்த மாதிரி கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு 150 இடங்களுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இதே கருத்து கணிப்பில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, தமிழக மக்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி கூட வந்திருக்கு.
10 ரூபா செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் கோயம்புத்தூர்ல மண்ணை கவ்வ போகின்றார் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி கூட வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல அவர் போட்டி போட போறாரு, ஏன்னா கொங்கு பெல்ட்டை முழுவதும் தட்டி தூக்குறதுக்கு அவர் அனுப்புனாதான்ப்பா முடியும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணி அவர் களத்துக்கு போன உடனே கொஞ்சம் சாதகமா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதனுடைய வீரியத்தை பத்தி கோயம்புத்தூர் பகுதி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கியிருக்காங்க. ஏன்னா கரூர்ல இருந்து அராஜக கும்பல் வருது, அங்க பணத்தை கொடுக்குறாங்க, பணத்தால் அடிக்கிறாங்க, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள பூந்து சமீபத்தில் கலாட்டா பண்ணாங்க பாருங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆனோன்னே கோயம்புத்தூர் மக்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. எப்பா 10 ரூபா பாலாஜி, நீ எத்தனை ரூபா கொடுத்தாலும் ஒரு ஓட்டுக்கு 10,000 இல்லை, இப்போ ஏதோ 10,000 கொடுக்குற மாதிரி தகவல், 10,000 இல்லை 1,00,000 கொடுத்தாலும் கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் மானமிகு தமிழன், உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நீ கோயம்புத்தூரே வித்துருவே அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணுறதா காண முடியுது. அது மட்டும் கிடையாது, இந்த மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல, இவர் ஞானசேகரனோட நிற்கிற இந்த புகைப்படத்தை போட்டு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் சாதாரண ஞானசேகரன் கிடையாது, திமுகவோட தீவிர ஆதரவாளராக இருந்த, அதாவது எந்த அளவுக்கு ஆதரவாளர் அப்படின்னா மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல, அவர் ஞானசேகரனோட வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு இவங்களுடைய உறவு இருந்திருக்கு. இப்படி பாலியல் குற்றவாளியோட ஆதரவை பெற்ற சின்னம் உதயசூரியன் அப்படின்னு நிறைய பேர் பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. அடுத்து இன்னொரு புகைப்படம் கூட, இந்த பிரபல போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் இருக்கான்ல, அவனுடைய புகைப்படம், அவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுக்குற மாதிரியும் இவர் சிரிச்சுக்கிட்டு வாங்குற மாதிரியும் அந்த புகைப்படம் வைரல் ஆகிட்டு இருக்கு. போதை மருந்து கடத்தும் கும்பலின் தலைவனின் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன் அப்படின்னு நிறைய பேர் பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. அப்புறம் திமுகவோட ஆட்சி மாறப்போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள், கருத்து கணிப்புகள், கிரவுண்டில் மக்கள் துரத்தி அடிக்கிறது, சாணியை கரைச்சி ஊற்றுறது, இதெல்லாம் பார்த்தாலும் இணையதளத்திலையும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பரிதாபங்கள் சேனல் எல்லாருக்குமே தெரியும், கோபி சுதாகரன் எல்லாருக்குமே தெரியும். அந்த சேனலில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த அரசியல் பரிதாபங்களை பற்றி அவங்க போடவே இல்லை. ஏடிஎம்கே ஆட்சியில் கூட அவங்க எல்லாரையுமே கலாய்ச்சி, ஜாலியாக கலாய்ச்சி ஒரு சில விஷயங்களை வச்சு நிறைய வீடியோக்களை போட்டுட்டு இருந்தாங்க. திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ, எப்பா நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு, ஏன்னா மிரட்டி இருப்பாங்க போல இருக்கு, அவங்களே அந்த வீடியோ போடுறத நிப்பாட்டி இருந்தாங்க. இப்போ மீண்டும் திமுக ஆட்சியை இழக்க போகுது அப்படின்னு தெரிய வந்த உடனே அவங்களும் வீடியோ போட்டு ஸ்டாலின் அவர்களை பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க.